வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தலுக்கான பணிகள் அரசியல் கட்சிகளால் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சி தான் அமைத்த குழுவோடு சென்று முதலமைச்சரை சந்தித்தார்கள் அப்படின்றது கடந்த வாரத்துடைய நிகழ்வு. அதே நேரத்தில் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அந்த குழு வெளியே வருகிறது. விஜயை சந்தித்துவிட்டு காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சென்றார் அப்படின்ற தகவலும் வெளியே வருகிறது. ஒரே நேரத்தில் 2 இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா காங்கிரஸ் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் எத்தனை எதிரிகள் வேண்டுமானாலும் வரலாம், வந்தாலும் ஆளப்போவது திமுக தான் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார். இதெல்லாம் திமுக கூட்டணி முகாம் சார்ந்த செய்திகள். அடுத்த வாரம் தமிழகத்திற்கு வரப்போகிறார் அமித்ஷா அப்படின்ற செய்திகள் அடிபடுகிறது. அதற்கிடையே அதிமுக பொதுக்குழுவும் கூடவிருக்கிறது. OPS 10ஆம் தேதி முடிவுக்கு பிறகு 15ஆம் தேதி என்ன முடிவு எடுக்கப் போகிறார்ன்ற கேள்வி ஒருபுறம். இதற்கு மத்தியில் NDA கூட்டணி தமிழகத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு திரு டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் OPSம் டிடிவியும், அமித்ஷாவினுடைய வருகை அதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், எல்லாவற்றையும் பாதிக்க இருக்கிறோம். கூட்டணி விவகாரத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு உறுதியா இரட்டை விடமா அப்படின்ற தலைப்பில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து திரு முனவர் பாஷா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாதிரி அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஹிதாயதுல்லா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஸ்ரீராம் சேஷாதிரி அவர்கள்ட்ட, காங்கிரஸ் தாவேக பேச்சுவார்த்தை அஃபிஷியலாக நடந்ததா, இல்லை 2 நண்பர்கள் சந்தித்த மாதிரி இரட்டை நபர்கள் சந்தித்தது அப்படின்னு எடுத்துக்கணுமா? அஃபிஷியலாக அவங்க சென்றது திமுக தலைமை அலுவலகம். ஆனால் காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் பேச்சுவார்த்தை அப்படின்ற செய்தி எப்படி பார்க்கணும்? வணக்கம் கார்கே, நேயர்களுக்கு வணக்கம். இதயத்துல்லா நான் சொல்றது ஒத்துக்க மாட்டாரு, இருந்தாலும் நான் சொல்றேன். இது அபிஷியலாக நடந்த ஒரு சந்திப்பு தான் அப்படின்னா தகவல்கள் சொல்லுது. காங்கிரஸ் அதை அபிஷியலா டினை பண்ணவும் இல்லை. இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை விலக்கு வைக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு நியூஸை கசிய வைத்தார்களே தவிர, ஆனா அது அவரை விலக்கி வைக்கவில்லை. அதெல்லாம் எதுவும் நடக்கல. 2வது, எப்போதுமே சென்ட்ரல் ஹை கமாண்ட் தான் டிசிஷன் எடுக்கும். நேஷனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லீடர்ஷிப் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராகுல் காந்தியினுடைய ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவர். அதனால அவர் ராகுல் காந்திக்கு தெரியாமல் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த சந்திப்புக்கு நிகழ்ந்திருக்காது. நான் தந்தி டிவிலே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 2 months நான் கார்கே சொல்லிட்டு வரேன். தாவேகாவும் காங்கிரஸும் ஏன் கூட்டணி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு, பீகார்னுடைய வாஷ் அவுட்டுக்கு அப்புறம் 6 சீட்டு தான் வின் பண்ண பிற்பாடு காங்கிரஸ்னுடைய நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மிக குறைவா இருக்கு. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோல்டு என்னன்னா சவுத் இந்தியா ஒண்டி தான். ஏன்னா அடுத்து ஹிமாச்சல் இருக்கு மேல நார்த் இந்தியால, பட் அதுலயும் நிறைய அதிருப்திகள் பெரிய அளவுல இருக்கு. சவுத் இந்தியால தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா தான் இவங்களுடைய ஹோல்டு. தமிழ்நாட்டுல திமுக தயவுல இருக்காங்க, அது மறுக்க முடியாத ஒன்று. ஆனா கேரளாவில் கடந்த 2 முறை ஆட்சி அமைக்கவில்லை. 2015லயும் சரி 2020லயும் சரி அவர்கள் ஆட்சி அமைக்கவில்லை. அதனால இந்த 3வது முறையும் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சவுத் இந்தியாவும் கைவிட்டு போகக்கூடிய நிலைமை. ஏன்னா கர்நாடகால நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஸ்டில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான், ஐம் நாட் டினைங் தட், காங்கிரஸ் மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஆனா குழப்பங்கள் நீடிச்சிட்டு இருக்கு. அந்த குழப்பங்கள் முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களுக்கு தெலுங்கானா ஒன்றிதான் அதர்வைஸ் அவங்களுக்கு இருக்கும். சோ இப்படியாக இருக்கக்கூடிய நிலைமையில் பாண்டிச்சேரியிலயோ தமிழ்நாட்டிலேயோ திமுக தயவு இல்லாமல் காங்கிரஸினால பல இடங்கள் 4 முதல் 5% ஓட்டை கூட கிராஸ் பண்ண முடியாது. சோ அப்போ அவர்கள் திமுக தயவுல இருக்கிறதுக்கு பதிலாக விஜயோட ஒரு கூட்டணி வைப்பதற்குண்டான ரீசன் 3 விதமா சொல்றேன். ஒன்று, விஜயனுடைய கூட்டணி காங்கிரஸ்னுடைய மிகப்பெரிய பலம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகள், அதுவும் கடலோர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அவர்களுடைய மிகப்பெரிய பலம். அதுல அடிமடியில விஜய் கை வைக்கிறார். அவருக்கு வேணுங்கிற வாக்குகள் எல்லாம் அந்த மைனாரிட்டி வாக்குகள், மிகப்பெரிய அளவுல கிறிஸ்துவ வாக்குகள் விஜய் பக்கம் தான் வருகிறது கணிப்புகள் சொல்லுது. இப்ப மறுபடியும் நான் உடனே கணிப்புகள் தான் எடுக்க முடியும். ஒரு எலெக்ஷன் நடக்கும் போதுதான் இப்போதைக்கு அனாலிசிஸ் பண்ணும்போது கணிப்புகளை வச்சுதான் நம்ம எடுக்க முடியும்.
அதனால காங்கிரஸ்னுடைய ரிலவன்ஸ் தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவில், சப்போஸ் அவர்களுக்கு திமுக சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியிலேயே மோர் தேன் 70% போய்விடும் பட்சத்தில் 2029 திமுக அவர்களை விசிகாவுடன் ஈக்குவலாக தான் 1-2 சீட்டுக்கு பதிலா 4 சீட்டு கொடுப்பாங்க, 5 சீட்டு கொடுப்பாங்க. அந்த நிலைமையில தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கேரளாவிலும் தோற்று விட்டார்கள் என்றால் அந்த அளவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதனால காங்கிரஸ் தங்களை ரிசர்வ் பண்ணிக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அண்ட் பாண்டிச்சேரியிலும் தாவேகாவுடன் அவர்கள் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆட்சேபிக்க கூட வாய்ப்பு உண்டு. ஐம் நாட் சேயிங் தட் அவங்க தான் ஆட்சேபிக்க கூட வாய்ப்பு உண்டு. இங்க தாவேகாவோட கூட்டணியில் இருக்கும் போது இதே மிஷனரியினுடைய இது ஹெல்ப் அவர்களுக்கு கேரளா. நீங்க சொல்ல வருது தமிழ்நாட்டுல வெறும் எம்எல்ஏக்களை திமுகவோடு சேர்ந்து பெறுவதை விட விஜயோடு சேர்ந்தால் 2 மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சலாம் நினைக்கிறாங்க. 2 மாநிலங்கள்ல ஒரு ஆட்சி அமைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கேரளால ஒரு வாய்ப்பு. பட் டெஸ்டட் ஃபீல்ட் தமிழ்நாடு தானே சார் தமிழ்நாட்டுல தானே அவங்களுக்கு இந்த கூட்டணி அலையன்ஸ்ல ஒரு 10 எம்பிக்கள் கிடைச்சிருக்காங்க. காங்கிரஸுக்கு மட்டும் 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சரி. அதே 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவர்கள் தாவேகாவுடன் போனால் கிடைக்கும் என்று அவர்கள் தலைமை நம்புகிறது. அவர்களுக்கு கிடைக்க கொடுக்கிற டேட்டா நம்புகிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய ஃபேன் பேஸை விட அவருக்கு இருக்கக்கூடிய இந்த மிஷனரிஸ்னுடைய கிறிஸ்துவ அமைப்புகளினுடைய சப்போர்ட் அவர்களுக்கு கேரளாவில் மிகப்பெரிய அளவில் உதவும் என்று நம்புகிறார். ஏன்னா கேரளால ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு அரசியல்ல. ஒரு இது டிசம்பர் 13 இன்னும் மிக தெளிவாக நமக்கு தெரியும். உள்ளாட்சி தேர்தல்கள்ல திருவனந்தபுரத்தில் பாஜக ஒரு 51 கவுன்சிலர்களை தாண்டும் பட்சத்தில் அந்த டெக்டானிக் ஷிஃப்ட் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கடந்த 2 தேர்தல்கள்ல 2015லயும் 20லயும் அங்க அவர்கள் 100 கவுன்சிலர் இருக்கக்கூடிய கார்பரேஷன்ல 35 கவுன்சிலர்கள் 2 முறையும் வாங்கியிருக்காங்க. அங்க ஒரு ஷிஃப்ட் தெரிஞ்சதுன்னா கேரளா மக்களுடைய மனநிலை, அதுவும் சிறுபான்மையினர் கிறிஸ்துவ வாக்குகள் பாஜக பக்கம் போவதற்குண்டான அறிகுறிகள் பல இடங்கள்ல தெரிய வருது. அப்ப அங்கேயும் காங்கிரஸ் டிசிமேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ காங்கிரஸ் கேரளாவில மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சதர்ன் இந்தியால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அவர்களுக்கு பார்த்தா கேரளா இருந்து 2 முறை தோத்துட்டாங்க கம்யூனிஸ்ட் கிட்ட. ஆனா கம்யூனிஸ்டும் இவர்களும் தான் மாறி காங்கிரஸ் கூட்டணியும் தான் UDF LDF தான் அங்க ஆட்சி அமைத்துக் கொண்டு வந்தது கடந்த 2 முறையாக இல்லை. சோ கேரளாவை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம். தமிழ்நாட்டில் ஒரு ரெஸ்பெக்டபிளா அதே ஒரு ஆளுக்கு 10 சீட்டு கூட கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மோர் இம்பார்ட்டன்ட்லி ரெலவன்ஸ் போயிடக்கூடாது. திமுகவுடன் இருப்பதனால் அவர்கள் ரெலவன்ஸ் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயோ கடலோர மாவட்டங்களையும் நான் சொல்லக்கூடிய இடத்துல அவர்கள் காங்கிரஸ் ஓட்டுகளை எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் அங்கே தோற்கும் பட்சத்தில், இதெல்லாம் ஒப்பீனியன் போல்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் பேசுறேன். ஓகே, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நாங்க சர்வே பண்ண டேட்டா வச்சுலாம் பார்க்கும்போது தான் சொல்லும்போது அப்ப காங்கிரஸ் ரெலவன்ஸ் தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவில் ஆகும். அப்ப 2029 10 MP சீட் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. விசிகாக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. சோ இந்த நிலைமை அவர்களுக்கும் புரியும். ராகுல் காந்தி அவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைசர்ஸ் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த ஒரு சேஞ்ச் இருப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 2வது டே நான் திமுகவுடன் அவர்கள் கூட்டணி செல்ல மாட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனா இந்த வாய்ப்புகள் இல்லை என்று காங்கிரஸ் உயர் மட்டம் அதுவும் மத்திய தலைமையிலிருந்து எந்த விதமான ஒரு அறிகுறியும் சொல்லப்படவில்லை. அப்படி டிஎம்கே கூட தான் நாங்க கூட்டணியில் இருப்போம், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னா மத்திய தலைமையில வந்திருக்கணும். இங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய தலைமையில இருந்து குழு வந்தது மத்திய தலைமையில இருந்து தானே சார். டிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்துனது மத்திய தலைமையுடைய குழு தானே. ஹலோ, ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. மத்திய அந்த குழு அமைத்தது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு இல்ல. நீங்க அந்த அவர்கள் அமைத்த அந்த குழுவுடைய நோட்டிபிகேஷனை பாருங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட நேர அண்ணாரிவாளையம் போனாங்க, மரியாதை நிமித்தமா சந்திச்சாங்க சார். அதை கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? கரெக்டுங்க. கூட்டணி நிமித்தமாக அவர்கள் பேசுகிறார்கள், இல்லைன்னு சொல்ல. அதனால சொன்ன திமுக கூட்டணி பேசவில்லை என்று நான் சொல்லவே இல்லை. விஜயோட கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. விஜயோட கடந்த 1 வருடமாக காங்கிரஸ் பேசிக் கொண்டிருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வரேன். கேப்போம் தெரியுதா? இதெல்லாம் எப்படி மறுக்கதான் போறீங்க? எந்த அடிப்படையில மறுக்கிறீங்க? நான் மறுப்பதற்கு முன்பாக
சகோதரர் சேஷாத்ரி அவர்கள் முழுமையாக பாஜகவை பற்றி அவர் கவலைப்படலை, அதிமுக கூட்டணியை பற்றி அவர் கவலைப்படல. இவ்வளவு நேரமும் காங்கிரஸை பற்றி ஆருடம், சோதிடம், ஊகம் எல்லாத்தையும் வாரி வழங்கி கொண்டிருந்தார். நான் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் இன்றைய மாண்புமிகு முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது ஐவர் குழு. இந்த ஐவர் குழுவில் 3 பேர் அகில இந்திய செயலாளர்கள், ஒருத்தர் பொதுச் செயலாளர், ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை, இன்னொருவர் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் பேரவையினுடைய தலைவர் திரு ராஜேஷ். அவர் சொல்லக்கூடிய ஒருத்தர், அவருக்கு வேண்டியவராக கூட இருக்கலாம் நினைக்கிறேன், திரு பிரவீன் சக்கரவர்த்தி அகில இந்திய பொதுச் செயலாளர் இல்லை, அகில இந்திய தலைவர் இல்லை, அகில இந்திய செயலாளரும் இல்லை. அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்னு வச்சிருப்பாங்க. ஒரு 30-40 டிபார்ட்மெண்ட் காங்கிரஸ்ல இருக்கு. தியாகிகளுக்கு இருக்குது, இந்த முன்னாள் படை வீரர்களுக்கு இருக்கு, இப்படி பல இதில் அதுல ஒருவர் தான் அவர். இப்போ உண்மைக்கு வருவோம். காஞ்சி சந்திரசேகர சுவாமிகள்னு பெரியவர், அவரை காஞ்சி பெரியவர் சொல்லுவோம். அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம், தந்தை பெரியார் அதிகமாக கடவுளை பற்றி கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ காஞ்சி பெரியவர் சொன்னாங்களாம், அவர் ஒரு அவதார புருஷர். யார? தந்தை பெரியார. உங்களை விட, நீங்கள்லாம் பக்திமான்னு சொல்றீங்க, உங்களை விட அதிகமாக கடவுளை பற்றி கருத்து சொல்லக்கூடியவர் அவர் தான் சொன்னாராம். அந்த மாதிரி சகோதரர் சேஷாதிரி பிஜேபி வெற்றி வரணுங்கிற பற்றி அவருக்கு கவலை இல்லை, அதிமுகவை பற்றி கவலை இல்லை. இப்போ இவருக்கு கவலை இல்லாம எப்படியாவது காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்கணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். இல்ல சார், அவர் சொல்லக்கூடிய வழி தவறான ஒரு வழி இல்ல. என்ன மூவ் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு, அது அவருடைய விருப்பமா அப்படின்னா அதை அவர் சொல்லல. என்ன அதைத்தான் சொல்றேன். அப்படிதானே திரு சேஷாத்ரி? அதைத்தான் நான் சொல்றேன், அவரை பாராட்டுறேன். அதாவது கொஞ்சம் குடுக்க பேசாம இருந்தா இருக்கு. நான் வெளியூர்ல இருந்து பேசுறேன். என்ன கேள்வி கேட்டாரு? இல்ல, நான் கேள்வி கேட்கல, உங்களை கேள்வி கேட்கல. எந்த கேள்வி நான் கேட்கல. தயவு செய்து நான் பேசி முடிக்கிற வரையும் சேஷாத்ரி பேசுறீங்க. சேஷாத்ரி, நான் வரேன், இதே அதுல வரேன். சேஷாத்ரி காங்கே என்ன கேள்வி கேட்டனால்தான் நான் குறுக்க வருகிறேன். நான் வந்து எப்போதுமே குறுக்க வரமாட்டேன், கையை உயர்த்தி ஒன்று தான் வெயிட் பண்ணுவேன். அது என்ன குறிப்பிட்டார், அதனால இல்ல அதனாலதான் சொல்றேன். இதயத்துல்லா அவர்களே, என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி காங்கிரசும் தவேகாவும் பேசிக் கொண்டிருக்கிறதான்ட்டு. அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு என்னன்னு அவர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவேன். என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். கேட்காத கேள்விக்கு நான் வந்து சொல்றதுக்கு நான் அரசியல்வாதி கிடையாதுங்க. அரசியல் கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் சொல்லுவேன். செகண்ட் ரவுண்ட்ல அதை பேச போறோம். தெரியுதா? கேட்ட கேள்வியை விட அதிகமாக காங்கிரஸ் நினைப்பிலேயே இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். பொதுவாக இந்துத்துவா சக்திகள் மதம் சொல்லுவாங்க, ஆனால் இந்துக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி கோயிலை பற்றியோ கடவுளை பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க. அதன் மூலமாக ஏதாவது கலவரம் உருவாக்கலாம்னு பார்ப்பாங்க. இப்போ சகோதரர் சேஷாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கும் திமுகவுக்குள்ள குழப்பத்தை விளைவிக்க முயற்சி செய்கிறார். போய் பார்த்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி சார், சேஷாதிரி சொல்றீங்க. நான் கேட்கிற கேள்வி, பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தது, பேசினது தந்தி தொலைக்காட்சிக்கு அல்லது உங்களுக்கு ஏதாவது பேட்டி கொடுத்தாரா? உங்கள்ட்ட ஏதாவது படம் இருக்கா? கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க பாப்போம். அவர் இல்ல உங்கள்ட்ட இல்ல சேஷாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி, அவர் போய் கூட்டணி பேசினாரா, இல்ல அவருக்கு தனிப்பட்ட விஷயம் பேசினாரா, வேற ஏதாவது அடுத்து விஜயை வச்சு ஏதாவது படம் தயார் பண்றதை பத்தி பேசினாரா? இது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சேஷாதிரிக்கும் தெரியாது. கொஞ்சம் நாம விஜயை வச்சு படம், அடுத்த படமா கொஞ்சமாவது பிரவீன் சக்கரவர்த்தி தயாரிப்பில் இதயத்துல்லா இயக்கத்தில் விஜயின் அடுத்த திரைப்படமா? கேட்கிற கேள்வி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். பிரவீன் சக்கரவர்த்தி கார்கே அவர்களோ சேஷாதிரி அவர்களோடையோ பேசி நான் போய் விஜயை பார்த்திருக்கேன், காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமா என்னைய வந்து தலைவர் ராகுல் காந்தியோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ என்ன பேச சொன்னாங்கிறது உங்கள்கிட்ட சொன்னாரா, சேஷாதிரிக்க சொன்னாரா, இல்ல சில ஊடகங்கள் இதை பத்தி பேசிக்கிட்டு இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கல்ல அவர்கிட்ட சொன்னாரா? ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோடு
திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சகோதரத்துவ உறவு இருக்கு. ஒரு நட்புனா ஒரு சாதாரண நட்பே கிடையாது. எப்படின்னா கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தியருக்கு இருந்த நட்பை விட ஒரு அற்புதமான ஒரு நட்பு இருக்கு. அதனால நான் சொல்லக்கூடியது முழுமையா கேளுங்க. உங்கள் வாயிலாக நான் மக்களுக்கு சொல்றேன், 2026 தேர்தலில் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதித்தாலும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குது. இதுல விசிகா போகும் சொல்லி காங்கிரஸ் போகும் சொல்லி கவலையே பட வேணாம் சார். அதுல கூட்டணி தமிழக 4.5 வருஷம் சார், தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு அதுவா இருக்கலாம். கேரள காங்கிரஸோ புதுவை காங்கிரஸோ வேறொரு நிலைப்பாடோட ராகுல நிர்பந்திக்குதுன்னு ஏன் கருதக்கூடாது? அங்க அந்த மாநிலங்கள் ஆட்சி அமைக்க விஜயுடைய ஆதரவு தேவை, நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஏன் அவங்க நெருக்கடி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த 2 மாநிலங்கள் பத்தி தானே சேஷாதிரி சொன்னாரு. நம்ம இங்க பேசக்கூடிய சப்ஜெக்ட் தமிழ்நாட்டை பத்தி, அதிமுகவை பத்தி, அமித்ஷாவை பத்தி, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உள்ள நிலைமையை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். பிரவீன் சக்கரவர்த்தி வேணும்னு சொன்னா கேரளாவில் உள்ள காங்கிரஸ் தலைமையோடையும் அங்கே இருக்க விஜய் ரசிகரோடையும் சேர்ந்து பேசியிருந்தா நீங்க சொல்றது நியாயம். நான் கேட்கிற கேள்வி, காங்கிரசுக்கு அந்த கவலை கேரளாவில் எப்படி பண்ணணும், கர்நாடகாவில் என்ன பண்ணணும், தெலுங்காவில் என்னென்ன பண்ணணும் சொல்லி தேவைப்பட்டா சேஷாதிரி வேணா காங்கிரஸ் தலைமைக்கு எங்க ராகுல் காந்தியோட அவர் பேசட்டும், தப்பே கிடையாது. ஆலோசனை வேணா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த குழப்பம் விளைவிப்பது, அதாவது சொல்லுவாங்க இந்த மீன் பிடிக்கிற வேலையும் குழப்பி மீன் பிடிக்கிற வேலை, இந்த வேலை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்ல வேணாம். எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ரொம்ப தெளிவா ஒரு 2-3 நாட்களாக சொல்லிட்டு வர்றாரு, தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. இதே தொலைக்காட்சியில நாமும் சொல்லிட்டு வர்றோம். இன்றைக்கு இந்தியா முழுக்கும் ஒரு வலிமையாக இந்தியா கூட்டணி இருப்பதற்கு ஒரு காரணம் யாருன்னு சொன்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் கொள்கையா இருக்கட்டும், அவர் செய்த சேவையா இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், இதுல புகுந்து எதுவுமே திரு அமித்ஷா அவர்களாலோ அதிமுகவாலோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒரு உண்மை விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க தலைப்புல சொல்லுங்க? ஒண்ணு காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுதா அப்படின்றது, இன்னொன்று நம்ம பேச போறது அதிமுக கூட்டணி என்ன ஆகும். அப்ப இந்த இரட்டை வேடம் என்பது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் அல்ல. இரட்டை வேடம் எங்க நடக்குங்கிறது இப்ப சொல்றேன். இவ்வளவு நேரம் நீண்ட நேரம் காங்கிரஸ் பத்தி சொன்னாரு, இப்ப நான் கொஞ்ச நேரம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். அதிமுகவுக்கு தான் இன்னைக்கு இரட்டை வேடம் சொல்லி மக்கள் பேசுறாங்க. எப்படின்னா அமித்ஷாவோட பேசிக்கிட்டு எப்படி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால பாஜகவோட ஒரு நல்ல கூட்டணியை வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு காரணத்தை சொல்லி எம்ஜிஆர் திட்டுறாரு, ஜெயலலிதா அண்ணாமலை திட்டுறாரு, அதனால நாங்க போறோம்னு சொன்னாங்க பாருங்க. அதே சம்பவம் இங்க நடக்கும். இரட்டை வேலை எங்க நடக்கும்னா எங்க போவாங்க? அதிமுக பாஜகவோட சேர்ந்தா கவுந்துருவோம், வேற வழியே இல்லை. ரொம்ப தயாரா இருக்காங்க தாவேகா விஜயோட போறதுக்கு. அதிமுக தயாரா இருக்கு. அதுவும் எப்படி சொல்லிட்டு போவாங்கன்னா, நீங்க தனியா நில்லுங்க, அப்பதான் உங்களோட திரு ஓபிஎஸ் திரு தினகரன் எல்லாம் உங்களோட இருப்பாங்க. நான் வந்ததுனால அவங்க எல்லாம் இப்ப போய்கிட்டு இருக்காங்க, திரு செங்கோட்டையன் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இந்த தேர்தல் வரை நீங்க தனியா இருங்க, என்டிஎன் இருங்க, நாங்க அதிமுகவும் தாவேகாவும் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி, அதாவது இந்த கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு இந்த கொக்கு இது பண்ண ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் தாவேகாவோட போய் கொஞ்சம் கூடு, உங்களோட சேர்ந்தா ஒரு இடமும் கிடைக்காது, பாஜகவோட சேர்ந்தா அங்க போய் கொஞ்சம் இடத்த எடுத்து வர்றேன், அப்பதான் மைனாரிட்டி ஓட்டு கிடைச்சாலும் கிடைக்கும், அது கிடைக்காது அது வேற விஷயம், கிடைச்சாலும் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்துல முதல்ல அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்திலும் விஜயோட சேர. அதனாலதான் திரு விஜய் அவர்களோ தாவேகாவோ அதிமுகவோ அதிகம் விமர்சிக்கிறது இல்ல. அவர் என்னமோ கன்னியாகுமரி சொன்னாரு, இது கலங்கப்படுத்த வேணாம். விமர்சிக்கிறது இல்ல. சேஷாதிரி அவர், நான் என்ன கேட்கிறேன்,
காங்கிரஸ் இங்க வந்து ஆட்சியில இல்ல, ஆட்சி உள்ள கட்சிக்கு பின்னால இருக்கிற அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட கூட அவர் விமர்சிக்கிறது இல்ல. ஒரே ஒரு தகவல் சொல்லிடுறேன், சகோதர கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் இவ்வளவு கேவலமா அசிங்கமா இவங்க எல்லாம் கட்சி மாறுவாங்க பேச வேண்டிய அவசியம் தயவு செய்து சேஷாத்ரி நிறுத்தி கொண்டால் நல்லது. ஏன்னா பொதுவா வந்து இந்த உயர் உயர் நிலையில இருக்கவங்க தாழ்வா நிலையில இருக்கக்கூடிய சாதிகள் கட்சி ரீதியா பேசுறதே முஸ்லிம்களை பேசுவாங்க. காங்கிரஸ் அப்படி கட்சி மாறும் அது அரசியல் விமர்சனம், அது யார் வேணா வைக்கலாம், காமன் மேன் வைக்கலாம் சார். அவர் விழாவாரியா சொன்னாரு கன்னியாகுமரியில கிறிஸ்தவர்கள் போனா ஓட்டு மாத்தி போடுவாங்கன்னு. அப்ப மத்த மாவட்டங்கள்ல அப்ப மதம் வியாதி பார்த்திருந்தா ஒரு கிறிஸ்தவ வேட்பாளர் அதிமுகவிலோ பிஜேபியில் இருந்தாலும் தோற்கடிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சகோதர கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல முஸ்லீம்களான 40 இடங்களை ஜெயிச்சோம். ஒரே ஒரு விஷயம் தான் தயவு செய்து, அதாவது பாராளுமன்ற தேர்தலின் போது நானும் சேஷாத்ரியும் பேசணும், சட்டமன்ற தேர்தல் நானும் பேசணும், பார்லிமெண்ட் தேர்தலில் 70 இடங்களுக்கு மேல பிஜேபி அணி வருதுன்னு சொன்னாரு, வரல 20% கூட வரல. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பிஜேபி தான் வெற்றி பெறும் ஆளுந சொன்னாரு, அந்த ஆளுநமும் நடக்கல. அதனால இப்ப அவர் சொன்ன எந்த ஆளுநமே பலிக்காது. ஓகே பாப்போம். நான் திரு மனோர் பாஷாட்ட அதிமுக பாஜகவை கழட்டி விட்டு தாவேக்காவோட வந்து கூட்டணி சேர்ந்து வேறொரு கணக்கு போட்டு ஓட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு திரு இதயத்துல்லா சொல்றாரு. இதயத்துல்லா வந்து பாவம் கற்பனையில் பேசிக்கிட்டு இருக்காரு, நாட்டு நடப்பு தெரியாமல். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் என்பதை அமித்ஷாவே சென்னைக்கு வந்து அறிவித்ததற்கு பின்னாலும் கூட இன்னமும் அவர் கற்பனை குதிரையை ஓட்டி வேடிக்கை மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு டெல்லியில் போய் உட்காந்துட்டு வந்தார் இபிஎஸ். அதுக்கப்புறம் கூட்டணியிலிருந்து வெளியே வரலையா சார்? அது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி எந்த காலத்திலும் என்னுடைய மகளை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார்கள், என்னுடைய மனைவியை கீழே கூட்டணி பேசிக்கொண்டு மேலே விசாரணை என்ற பெயராலே கொடுமைப்படுத்தினார்கள், இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டோ உறவோ கிடையாது என்று கலைஞர் அறிவிச்சார். இப்போ கூட்டு வைக்காம இருக்காங்க. அதனால் அந்தந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது விலகி செல்வதும் மீண்டும் அரசியல் சூழ்நிலைகளுக்காக சேருவதும் வாடிக்கை. அந்த அடிப்படையில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் ஓரணியிலே சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்பொழுது வந்து எங்கள் தரப்பிலிருந்து எடப்பாடியார் சார்பிலே தங்கமணியோ வேலுமணியோ போய் விஜயை பார்க்கல, அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் சார்பிலே யாரும் போய் பார்க்கல, இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே யாராவது போய் ராஜாவோ யாரோ போய் விஜயை பார்க்கல. பார்த்தது வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். அவர் பார்த்தது அவர் வெளியே சொல்லிட்டு போயிருக்காரு, சொல்லாம எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ட்விட்டர் போட்டுட்டா போவாங்க எல்லாரும் சார். போயிருந்தா வெளியே தெரிய போகுது சார். நீங்க சரி போன்ல பேசாம இருப்பாங்க. நூல் நுழையாத இடத்துல கூட பத்திரிகையாளர்கள் நுழைய முடியும், எல்லா தகவல்களையும் சேகரித்து வெளியே சொல்ல முடியும். இதயத்துல்லா போட்டோ வந்துக்குதா எல்லாம் கேட்குறாரு, பத்திரிகையில் செய்தி வந்துதா இல்லையா? அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக போகலை அப்படின்னு சொன்னால் அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டியது தானே. நீங்கள் ஐவர் குழுவை போட்டீங்க, படம் எடுக்க கூட போயிருக்கலான்னு சொன்னார். எது அவர் இப்போ தான் ஃபைனான்ஸ் பண்ணாதான், இதயத்துல்லா பணம் வச்சிருக்காரு, ஃபைனான்ஸ் பண்ணாதான் பிரவீன் சக்கரவர்த்தி படம் எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ படத்தில் நடிக்கிறதுல முடிவெடுத்த விஜயை போய் படம் எடுக்க போனாருன்னு சொன்னால் பர்சனலாக சந்திச்சிருக்கலான் சார். பர்சனல் அப்போ கட்சியை விட்டு நீக்குங்க சார். நீங்கள் வந்து ஐவர் குழுவை போட்டீங்க, திமுகவோட தான் கூட்டணி, அதில் மாற்றமே இல்லைன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு ஒருத்தர் போய் விஜயை சந்திக்கிறாருன்னு சொன்னால் அவர் மேலே அகில இந்திய காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பரிந்துரை செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்போ நீங்கள் இரட்டை குதிரை சவாரி செய்யணும் அப்படின்றதானே உங்கள் நோக்கமாக இருக்குது. அப்படித்தான் நினைப்பாங்க. திமுக எப்படி உங்களை இனி நம்ப போகுது? நீங்கள் ஒரு பக்கம் என்கிட்ட பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பி விஜய் கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை எப்படி நம்பி உங்களுக்கு கேட்கிற தொகுதிகளை அவங்க கொடுக்க முடியும்? இல்ல அது ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸா ஏன் இருக்க கூடாது? எஸ் அப்படின்னு சார். இங்க வரலைனா அங்க போயிடுவாங்கன்றப்போ திமுக கூட்டணியில அதிகாரத்தை பெறுவதற்கான சுற்றமாக ஏன் இருக்க கூடாது? பார்கெனிங் டாக்டிக்ஸ் எப்போ இருக்குன்னு சொன்னா காங்கிரஸ் ஏதாவது இந்தியாவில் இருந்தால் அதை பற்றி பேசலாம். பீகாரில் காணாமையே போயிருக்காங்க, 63 சீட்டு வாங்கி 6 சீட் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தொகுதிகள் கொடுப்பது தோல்விக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால் பார்கெனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. திமுக ஏதோ தயவு பண்ணி
கொடுத்தா உண்டே தவிர திமுக வேற எந்த வகையிலையும் இவங்களுக்கு வந்து தொகுதிகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போன முறை 25 தொகுதி கொடுத்தாங்க, 18 ஜெயிச்சிங்க. அந்த 18 தொகுதி தான் தருவோம்னு சொல்லி திமுக சொல்லலாமே தவிர கூடுதல் தொகுதி கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருந்த பல தலைவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ராகுல் காந்தியை நம்பினா எதுவுமே தேராது. இந்தியா ஃபுல்லாக காணாமே போயிட்டு இருக்குது காங்கிரஸ். அதனால் அந்த கூட்டணியும் காணாமல் போயிட்டு இருக்கு. தப்பி தவறி ஏதோ மனிதாபிமான அடிப்படையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கு இறக்கப்பட்டு ஏதாவது தொகுதி கொடுத்தா உண்டே தவிர அதை தாண்டி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாதுன்றது. இப்போவே வந்து 5 பேர் குழுவில் ஒருத்தர் ராஜேஷ்குமார், அவர் வந்து அதிகமான தொகுதி தரணும், ஆட்சியில் பங்கு தரணும், இதை விட தாவேக்காவோட போகிறது தான் சரி, இப்படிலாம் கருத்து சொல்லக்கூடியவர் அவர் அந்த குழுவில் இருக்கார், ஐவர் குழுவில். ஆக இந்த ஐவர் குழுவே கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணின்னு சொன்னால் ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளரை அனுப்புவாங்க. அந்த காலத்தில் வந்து வீரப்ப மொய்லி வருவார், மல்லிகார்ஜுன் கார்கே வருவார், குலாம் நபி ஆசாத் வருவார். இப்போ வந்து ஏதோ தளபதி ஸ்டாலின் ஒரு பலம் பொருந்திய முதலமைச்சர் இந்தியாவில் அப்படின்னு பாராட்டப்படக்கூடிய காங்கிரஸ்காரர்களால் பாராட்டப்படக்கூடிய முதலமைச்சரை பார்க்க அகில இந்திய செயலாளர்களை அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது குழுவே அமைக்கல திமுக. குழு பேச்சுவார்த்தைக்கான குழுவே அமைக்காம குழு அமைத்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க. இந்த 5 பேர் போய் பேசுறதுக்கு போகிறாங்க. இன்னும் நாங்கள் குழுவே அமைக்கல, குழு அமைச்ச பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்க்குறாருன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? காங்கிரஸ் ஏற்கனவே அப்படி தான் இரட்டை குதிரை சவாரி செய்யும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்க்குறதும் அந்த பக்கம் 5 பேர் போய் ஸ்டாலினை பார்க்குறதும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் மீது எப்படி நம்பிக்கை தன்மை வரும்? கேட்போம். நான் திரு ஜுபேர்கிட்ட நெருப்பு இல்லாம நெருப்பு இல்லாம எப்படி போகையும் அப்படின்னு கேட்கிறேன். சார் இல்ல நீங்க விளக்கம் சொல்லலாம். முதல் பார்வை என்ன முடியல. நெருப்பு இல்லாம புகையாது இல்ல. இப்ப யார் சொல்றது உண்மை? செல்வப்பிரந்தை சொல்றது உண்மையா, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது உண்மையா? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்குள் 2 பிளவாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணி வேணும்னு ஒரு குரூப், கூட்டணி வேண்டாம் வெளியில போய் தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்னு வெளிப்படையாகவே பேசுறாங்க. இந்த 2 அணியா இருக்கு. இப்போ அகில இந்திய தலைமை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பேனல் போட்டிருக்காங்க, ஒரு குழு போட்டிருக்காங்க. அவங்க தான் லீகலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பேசி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு 75 சீட் கேட்டாங்க, ஒரு டெப்டி சிஎம் கேட்டாங்க, ஆட்சியில் பங்கு கேட்டாங்கிற செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது பரப்புறது யாருன்னா காங்கிரஸ் குழு ஆட்களேவும் ராஜ்யசபாலாம் கேட்டாங்க. ராஜ்யசபாலாம் கேட்டு காங்கிரஸ் குழு இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு பாஜகவினுடைய ஒரு கோஷம். அது தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் இல்லாத ஒரு தமிழ்நாடு கொண்டு வரணும்னு பாஜக மிக தீவிரமாக வேலை செய்யுது. அதுக்கு காங்கிரஸ்குள்ளேயே பாஜக RSS சித்தாந்தத்தில் உள்ள ஆட்கள் நிறைய பெருகி போயிருக்கிறாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி கூட பேசுறதை பார்த்திருப்போம். RSS தொடர்பு இருக்கிறவங்க, RSS உறுப்பினராக இருக்கிறவங்க, தயவு செய்து நீங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்காதீங்க, வெளியில போயிருங்கன்ற ஒரு கட்சி, அகில இந்திய கட்சியினுடைய தலைவர் அந்த சித்தாந்தத்தோடு உள்ள இருக்காதீங்க, நீங்க முழுவதுமே அங்கேயே போயிருக்கின்றாங்க. அப்போ ஒரு பெரும் கூட்டம் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு அகில இந்திய தலைமையில் இருக்கக்கூடியவர் விஜயை பார்த்துட்டு வர்றாரு. இன்னைக்கு திருச்சி ஏழுசாமி SICயை மீட் பண்ணிருக்கின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இதை ஏன் அகில இந்திய தலைமை கண்டிக்கலைங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் டபுள் கேம் ஆடுதா, வேற ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து சம்பந்தமான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, கண்டிக்கவே இல்லை. இப்போ அதுவும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்ல. அப்போ இது ஏதோ ஒரு வேற ஒரு திட்டம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுல மற்ற மாநிலங்களை கணக்கில் வச்சு அப்படி யோசிக்க கூடாது அப்படின்ற கேள்வி. மற்ற மாநிலங்களை கணக்கில் வச்சா நீங்க திருப்பி விஜயை கொண்டு வந்து கேரளாவில் நடிகரை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் கேரளாவில் கிடையாது. கேரளாவில் உச்ச நட்சத்திரம் ரெடி இருக்காங்க. யாருமே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்ததாக கேரளாவில் சரித்திரம் இல்லை, சுரேஷ் கோபியை தவிர. சுரேஷ் கோபி வந்து பின்னாடி பாஜகவினுடைய இதில் வந்திருக்காரு. வரைய அவர் நடிகராக அவர் ப்ரொமோட் ஆகல அரசியலில், அவர் அரசியல்வாதியாக வந்திருக்கார். நடிகரை பார்த்து வாக்களிக்கக்கூடிய அந்த வேலையை கேரளாவில் செய்ய மாட்டாங்க. அதனால விஜய் ஆதரவோடு தான் காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி அமைக்குங்கிற அந்த நரேஷன் தப்பு எல்லாமே பாஜக RSS திட்டத்தினால நரேஷன் பரப்பப்பட்டு காங்கிரஸ் கட்சியை திமுகவிலிருந்து கலட்டி கொண்டு வந்து தனிமைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டே காங்கிரஸ் கட்சியின் துணையோடு செய்யக்கூடிய வேலைகள் தான். யார்கிட்ட நீங்க பேசுனீங்க 75 சீட் வேணும்னு? ஒன்னும் திமுகவில் பேனலே போடலையே. யார் உங்கள்கிட்ட சொன்னா? இந்த செய்தி யார் கசிய விட்டா? 75 சீட் கேட்டோம், டெபுட்டி சிஎம் கேட்டோம், வரிசையா வருது தகவல். யார் சொன்னா? இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன நோக்கம்? பிரவீன் சக்கரவர்த்திக்கு தனிப்பட்ட முறையில் திமுகவில் கோபம்.
2024 துறையில மயிலாடுதுறையில சீட் கேட்டாரு, அவருக்கு கொடுக்கல. அப்ப அவருக்கு பெர்சனல் ஒரு அஜெண்டா இருக்கு. இப்போ என்ன செய்யறாங்கன்னா 20 சீட் கிடைக்குமா 25 சீட் கிடைக்குமானா அந்த மேல்மட்ட தலைவர்கள் சீட்டை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க காங்கிரஸ்ல. அடுத்த கட்ட தலைவர்களுக்கு சீட் கிடைக்காது. அப்ப என்ன பண்றாங்க, சீட் கிடைக்காத ஆட்கள் என்ன பண்றாங்க, சரி நம்ம எப்படியாவது இதுக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், தாவேகா கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது காங்கிரஸ் ஸ்கூல் இருந்து கொண்டு பண்ணக்கூடிய குழப்பம். இதில் முற்றுப்புள்ளி வைக்கலன்னா காங்கிரஸ் தான் பழகிடும். ஏன்னா நீங்க அடுத்து இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, கட்சி தொண்டர்கள் எப்படி இணைந்து வேலை செய்வாங்க. இப்ப நீங்க பீகார் எடுத்துக்கங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் ஆர்ஜேடி தொண்டர்கள் வேலை செய்யவே இல்லையே. அதனால தான் 6 சீட் வந்தீங்க. 60 சீட் வாங்கி 6 சீட் வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் 10 வாங்கி 10 ஜெயிக்கிறீங்கல்ல. அப்ப யார் உங்களுக்கு வேலை செய்யறாங்க? கூட்டணி கட்சியில், எல்லா கட்சியிலும் சொல்றேன், எல்லா கட்சியிலும் வேலை செய்யறப்ப தேர்தலை நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புறதுக்கு, கருத்துக்களை பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சியை அனுமதிக்குது. இதே குறுக்கிட்டீங்க, சிறிய குறுக்கீடு மட்டும். ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன குறுக்கீடு தான். இன்னைக்கு சகோதரர் முனவர் பாஷா ஒன்று சொன்னாரு, காங்கிரஸ் வந்து 25ல் 18 இடம் பெற்று சொல்லி அவர் முதுக அவர் பார்க்கல. தமாக எத்தனை இடம் வாங்கி பார்லிமெண்ட்ல எத்தனை ஜெயிச்சாங்க, தமாகவுக்கு எத்தனை இடம் சட்டமன்றம் கொடுத்தாங்க, பொருட்டாவே வைக்கல. அவங்க கொடுக்கிற ஒரு சீட்டு கூட அவருக்கு பார்லிமெண்ட்லையும் ஜெயிக்கல, சட்டமன்றத்திலையும் ஜெயிக்கல. அப்படி ஒரு கட்சிங்கிற போர்வையில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கட்சிக்கு வந்து முனவர் பாஷா பேசும்போது எப்பவுமே, அதாவது ஒரு விரலை நீட்டும் போது 4 விரல்களும் நம்ம நீட்டி இருக்குங்கிறது போது அவர் புரிஞ்சுக்கணும். அப்படி புரியாம இந்த வார்த்தையை காங்கிரஸை கலக்கப்படுவதில்லை. இன்னொன்று சகோதரர் சுபேர் சொன்னாரு, என்னமோ 6 இடம் தான் வாங்குச்சுன்னு சொல்லி. அதாவது பிஜேபி 2 இடம் வாங்கின பிஜேபி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. அங்கே தேஜஸ்வி யாதவ் எத்தனை % வாங்கினாரோ அதே அளவுல தான் நம்ம காங்கிரஸ் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்ல ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இவங்க காங்கிரஸை வந்து இழிவுபடுத்த நினைச்சா அங்கெல்லாம் பிஜேபி தான் தானா வரும். அதாவது இதயத்துல்லா, ஒரே ஒரு நிமிஷம், இதயத்துல்லா வந்து தமாகாவை பத்தி கேட்டாரு. 100 ஆண்டு காலம் வரலாறு படைத்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு கழுதை தேஞ்சு கட்டெரும்பாயிருக்கு. நாங்கள் வந்து 12 ஆண்டுகள் தான் எங்கள் கட்சி தலைவர் வாசன் தலைமையில் உருவாக்கி நாங்கள் அமைத்த கூட்டணி வெற்றி பெறாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களையும் இழந்துட்டு வரீங்க. பாஜக வளர்க்குறதே நீங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில். அதனால நீங்கள் எங்களை பற்றி பேச வேணாம். நாங்க வந்து கண்டிப்பாக இது வளரக்கூடிய கட்சியை தவிர நீங்க கட்டெரும்பு கூட கிடையாது சார். நாங்க கட்டெரும்பு கூட கிடையாது. ஜீரோ. உங்க நிலைமை என்னன்னு தெரியும். ஜீரோ நீங்க பேசாதீங்க. ஹீரோ மாதிரி பேச வேணாம். அந்த ஹீரோ பண்ண செய்வான் பாருங்க, அந்த வேலையை நீங்க பண்ணாதீங்க. நீங்க ஜீரோ ஹீரோ மாதிரி பேசாதீங்க. நீங்க நீரோ பண்ண நிலைமையில இருக்கீங்க. உங்க கையில வெறும் பீரோ தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. பேசுறதுக்கு இன்னைக்கு விஜய் போகக்கூடிய அளவுக்கு நாங்க 25ல 18 இடம் எடுத்திருக்கோம். நாங்க 25ல 18 இடம் எடுத்திருக்கோம். நீங்க ஒரு எம்பி கூட வாங்கல. நீங்க தமிழ்நாட்டுல உங்க கட்சி கும்முடி போடி தாண்டி இல்ல. உங்க கட்சி கும்முடி போடி தாண்டி இல்ல. நீங்க இருக்கிற தமிழ்நாடு தான். நீங்க இருக்கிற தமிழ்நாடு தான். நாங்க அகில இந்தியா. நீங்க ஒண்ணும் இல்லைங்கறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பேசுறது அர்த்தம் இல்ல. நாங்க ஹிமாச்சல்ல இருக்கோம், கர்நாடகாவுல இருக்கோம், ஜார்க்கண்ட்ல கூட்டணி ஆட்சியில இருக்கோம். இதெல்லாம் அத போங்க. சத்தீஸ்கர்ல எப்போ போறோம் தெரியாது. சரி ஓகே. நீங்க குண்டு சட்டில குதிரை ஓட்டாளு, அதாவது உலக்குக்குள்ள கிழக்கு மேற்கு பார்க்கிற ஆளு. உங்களுக்கு எங்களுக்கு உள்ள கிழக்கு மேற்கு பார்க்கிறோம். ஆனா நீங்க இந்தியாவே ஆண்டவங்க. இன்னைக்கு திமுக கிட்டே விஜய் கிட்டே போய் மன்னிப்பு கேக்குறீங்களே, சொந்த கால்ல நிக்க தயாரா? நாங்க ஆளுவோம். நாங்க மன்னிப்பு கேக்குறோம். நாங்க மன்னிப்பு கேக்குறோம். நீங்க அடிமையா இருக்கீங்க. ஃபைன் ஃபைன் பேசுவோம். பிஜேபி காங்கிரஸ் சீட் அதிமுக விவகாரங்களை பத்தி பேசலாம். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் அதிமுக பத்தி பேச போறோம். நான் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரிட்ட, அதிமுக பொதுக்குழு கூடுகிறது. ஓபிஎஸ் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறார். டெல்லி போயிட்டாரு, அண்ணாமலையும் டெல்லி போறாரு. என்ன ஐடியா இந்த பொதுக்குழுவை சார்ந்து இருக்கிறது? சார், அதுக்கு முன்னாடி ஒரு 20 செகண்ட்ஸ் டைக்ரெஷன். இதயத்துல்லா அவர்கள் வந்து, நான் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்த சிறுபான்மையினர், அதுவும் கிறிஸ்துவர்களை ஒண்டி நான் வந்து ஏதோ
மட்டமாக சொன்னேன்ற மாதிரி சொன்னார். சார், இந்த கண்ட்ரில சொல்லுங்க, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணாம காங்கிரஸ் இருந்துட்டாங்களா? மைனாரிட்டி ஓட்டுக்கு பின்னாடி அவர்கள் வந்து எத்தனை சலுகைகள் கொடுத்தார்கள்? திமுக கொடுக்கலையா? இதெல்லாம் சும்மா அதனால வந்து நான் இப்படி சொன்னான்னு சொல்லலாம். நான் அவர் சொன்னது என்னன்னா கன்வீனியன்ட்டா மறைச்சிட்டு போறாரு. இவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கன்னியாகுமரியில ஒண்டிதான், அதுவும் கிறிஸ்துவ வாக்காளர்கள் ஒண்டிதான் சொன்னேன். அது கையை விட்டு போகுதுன்றத வந்து அவர் அந்த கருத்தை மறைப்பதற்காக அவர் உடனே வந்து இவர் இப்படி கிறிஸ்துவர்களை பத்தி தவறாக சொல்கிறார், அதுவா சொல்கிறார். ஜுபேர் அவர்கள் சொன்னார், எஸ் ஐ அக்ரி, விஜய் என்ற நடிகனுக்காக அங்க கேரளாவில் வாக்கு கிடையாது. நான் சொன்னதை நீங்க கவனிக்கல. விஜய்க்காக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் கேரளாவில் வேலை செய்வதற்காக தான் காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி தேவை கேரளாவில் என்று நான் சொன்னேன். தவிர நான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு பேசும்போது கூட சொன்னேன், விஜய் என்ற நடிகனுக்கு அங்க செல்வாக்கு கிடையாது. கேரளாவில் அந்த நடிகருக்காக ஓட்டு போடக்கூடிய வழக்கம் கிடையாது. இதே நானும் ஒட்டுக்கொள்கிறேன். நானும் அதை தான் சொன்னேன். ஸோ அந்த கிளாரிபிகேஷன் வந்தாச்சு. சார், அதிமுகவை பற்றி பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களை இபிஎஸ் இணைத்துக் கொள்ள மாட்டார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அது அமித்ஷா ட்ரை பண்ணாலும் சரி, வேற யார் ட்ரை பண்ணாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் என்ற மனிதரை கட்சிக்குள் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன விதமாக வரும் என்றால், ஓபிஎஸ் எப்படி நாடாளுமன்றத்துல சுயேட்சையாக நின்றாரோ அதுல ஒரு கூட்டணி மாதிரி நீங்க பிஜேபியோட ஏதாவது இது பண்ணிக்கோ, கூட்டணி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற காம்ப்ரமைஸுக்கு வரலாம். அது கூட ஓபிஎஸ்க்கு பண்ண மாட்டார் தான் என்னோட அபிப்பிராயம். அதை வந்து டிடிவி தினகரன் அந்த காம்ப்ரமைஸை பண்ணுவார். ஏன்னா டிடிவி தினகரன் ஒரு கட்சி ஆரம்பித்து வெளியே சென்று விட்டார். அதனால அவருக்கு அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்வதோ இல்ல ஒரு இன்டைரக்ட் கூட்டணி வைத்துக் கொள்வதிலோ எடப்பாடி அவர்களுக்கோ அதிமுகவுக்கோ எந்த ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்க போறது கிடையாது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கூட சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்பது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய கணிப்பு. நான் எப்ப கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு திரு ஓபிஎஸ் கேட்கிறார். அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு தானே பொருள்? இல்ல, கட்சி ஆரம்பித்து அவர் பாஜக கூட ஒரு கூட்டணியாக வந்தால் ஏற்றுக்கொள்வார். அதான் சொன்னாங்க. எப்படி டிடிவி தினகரன் செய்கிறாரோ அதே மாதிரி ஓபிஎஸும் ஒரு கட்சி ஆரம்பித்தால். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவுட் சைடரா போயிடுறாரு. இன்னைய தேதி வரைக்கும் அவர் வேற கட்சி ஆரம்பிக்காத வரைக்கும் அவர் இன்னும் ஒரு கோட்டை கீழ்மை நீதிமன்றத்துல ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் இன்னும் சால்வ் ஆகல. அப்ப இவர் வெளியில போயிட்டார் அப்படின்னு சொன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு ஸ்டேக் கிடையாது, ஒரு சே கிடையாது. அதனால அது வெளியில சென்று விட்டார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரளவுக்கு இறங்கி வரலாம். அதாவது நீங்க வந்து அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு கூட்டணியாக என்டிஏக்குள் வருவது, அதுவும் வந்து ஒரு பாஜகவோட ஒரு கூட்டணி, அதாவது இன்டைரக்ட் கூட்டணியாக வருவதற்கு ஆட்சேபனம் தெரிவிக்காம இருக்கலாம். அதுவே கூட ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஒற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அந்த சிச்சுவேஷன் மாறலாம். மற்றபடி உங்களுக்கு அதிமுக பொதுக்குழுவில் இன்னும் சிலரை சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக கேசி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்துல அவரை வந்து வெளியே அனுப்பி கிடத்துற பல வருடங்கள் ஆச்சு. அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரை எடுத்துக்கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் நடக்கலாம். இன்னும் ஓபிஎஸ் கூட வெளியில் இருந்த சில தலைவர்களை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஐ நேரடியாக கட்சிக்குள் சேர்த்து கொள்ள மாட்டார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, கேட்பது திரு ஜுபேர். அதிமுகவில் அடுத்து இந்த பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அமித்ஷா வர்றாரு, அண்ணாமலை டெல்லி போறாரு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் தனியாக தான் செயல்பட போகிறாங்க. அது 100% கன்ஃபார்ம் தான். அவங்க வரக்கூடிய ஜனவரி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. திமுகவில் ஒரு வேளை காங்கிரஸ் ஏதேனும் வெளியேற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சுன்னா டிடிவி ஓபிஎஸ் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிடிவி ஓபிஎஸ் தேமுதிக முதற்கொண்டு இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க யாருமே வர்ற ஜனவரி வரைக்கும் எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. எப்படி டிடிவி ஓபிஎஸ் திமுக தேமுதிக இவர்கள் எல்லாமே திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள். டிடிவியும் ஓபிஎஸும் கிளைம் பண்றது அம்மாவின் ஆட்சி அப்படின்றத அவங்க தனியா ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. இப்போ கடைசி நம்ம திமுகவோட கூட்டணி போனா எப்படி அவங்களுடைய ஓட் பேங்க்ல ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேசியிருந்தோம். அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், டெல்லி ஓபிஎஸ் போயிட்டு வந்து சொல்லியிருந்தேன், இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, இவர் தனிச்சு ஆரம்பிக்க மாட்டார் கட்சி. அதிமுகவின் ஒரு பிரிவாக தான் இருப்பார்.
அவங்களுடைய நோக்கம் வந்து அதிமுக மீட்டெடுக்கணுங்கிறத ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அமமுக ஆரம்பிச்சிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக நான் ஒரு அணியாக செயல்படுறேன்னு தான் சொல்றாரு. இப்போ வரைக்கும் நான் எப்ப கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் உங்கள்ட்ட கேட்டேன்னா அப்படின்றாரு. அப்ப இவருடைய திட்டம்ங்கிறது அதிமுகக்குள்ள இருந்து கொண்டு அதிமுக ஓட்டுகளை பிரிப்பது தான். நாங்களும் ஒரு அதிமுகங்கிற கிளைம் பண்றது தான் அவருடைய வேலை செய்ய போறாரு. அப்ப இவர்கள் எந்த காலத்திலையும் அதிமுகவோடு சேர்த்துக் கொள்ளவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. தனியாக தான் இவங்க வந்து ஒரு அமைப்பாக செயல்படுவாங்க. அமமுகங்கிறது ஒரு கட்சியா இருக்கு, இவர் ஒரு அமைப்பா அணியாக செயல்படுவார். அப்புறம் சேதாத்திரி சார் சொன்னாரு இன்னும் சில பேரை வந்து அதிமுக உள்ள கூட்டு வருவாங்கன்னு. என்னுடைய பார்வை என்னன்னா அதிமுக இன்னும் சிலர் வெளியேறுவாங்க. தேர்தல் நெருங்க வேறு கட்சிகளுக்கு போவாங்க. திமுகவுக்கு சில சட்டமன்ற உறுப்பினர் வர்றதாக சொல்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் திமுக வர்றதா சொல்றாங்க, தாவேகாவுக்கு சில பேர் போறதா சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் பலகீனம் தான் அடையும். பலம் அடைவதற்கான வாய்ப்பே இல்ல. வேற கட்சிகள் போய் சேர அமித்ஷா வர்றாரு அப்படின்றப்போ அவருக்கு வந்து கள நிலவரம் தெரியும்ல. ரைட், வேற யார் சேர்ப்பீங்க? வேற யார் சேர்க்க போறீங்க? என்ன ஆப்ஷன் இருக்கு? தேமுதிக இது வரைக்கும் எந்த முடிவு எடுக்கல. டிடிவி முடியவே முடியாதுன்ட்டாரு. ஓபிஎஸ் போய் பேசிட்டு வந்தார், வெளியே தான் இருக்கிறாரு. பாமக 2 பிளவா இருக்கு. நீங்க யாரை சேர்க்க போறீங்க உள்ள? வேறு ஒரு ஸ்டேட்ல இருந்து ஏதாவது கட்சியை வேணா கூப்பிடலாம். தமிழ்நாட்டில் இருக்க கட்சி உள்ள கட்சி தான். திமுக கூட்டணி அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரும் வெளியில போல. ஒருவேளை திமுக கூட்டணிக்குள் ஏதாவது சலசலப்பா ஏற்பட்டா இங்க இருக்கிற ஆட்கள் அங்கதான் போவாங்க. அங்க இருக்கிற ஆட்கள் இங்க வருவதற்கான வாய்ப்புகளே இல்ல. இப்பொழுதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலகீனமா தான் இருக்கு. வரக்கூடிய காலத்தில் அதிமுக இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியேறதான் செய்வாங்க ஒழிய அதிமுகவை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும். நான் திரு முனவர் பாஷாட்ட 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்டிஏ கூட்டணி அப்படின்னு திரு டிடிவி தினகரன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியவரே கணிக்கிறார். சார், அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது. நண்பர் சுபேர் சொன்னார் எந்த கட்சி இருக்குது, வெளிமாநிலத்திலிருந்து தான் கட்சியை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னார். அவருக்கு தெரிவிக்கிறேன், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா சமீபத்தில் என்ன சொன்னார்னா, நம்பகத்தன்மை என்று சொன்னால் அதிமுக கூட்டணி நம்பகத்தன்மை உள்ள கூட்டணி. அதிமுக சொன்ன வாக்கை எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க என்ன பேசுனாங்கன்னு பாருங்க. அது முன்னாடி பேசினாங்க சார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து குடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இல்லை நாங்க இப்ப நாங்க அதை நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொன்னது பேசினாங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு அந்த எம்பி சீட்டு வந்து 2026 கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்றதை ஒத்துக்கிட்டு அவங்க இப்போ வந்து மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவோட முயற்சி பண்ணாங்க, அது சரியா வரல. அவங்க எதிர்பார்த்து முடியல. இல்லை, அவங்க எதிர்பார்ப்பு அங்கே வந்து நிறைவேறலை. அதனால மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேரணுன்ற நிலைப்பாட்டுக்கு தான் அவங்க ஜனவரி மாதம் கடலூரில் அவங்க நடத்துகிற அந்த மாநாட்டில் முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த அணிக்கு தான் வருவார். ஏன்னா ஏற்கனவே இந்த அணியில் இருந்தவர் அவர். அதனால் அவருக்கு இந்த அணியில் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையே இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான் தேர்தல் போட்டியே இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. 3வது அணி என்ற ஒன்று இதுவரைக்கும் தமிழக அரசியலில் எடுபட்டதாக விஜயுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பேசுறாரு. நீங்க பாக்கலையா? பாமக பலவீனப்பட்டது. அதிமுக இருந்து திரு ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு, செங்கோட்டையன் உள்ளிட்டவங்க ஓட்டு போடுறாங்களே தவிர அதிமுக புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறார்களே தவிர தனிநபர்களை பார்த்து வாக்களிப்பதில்லை. அதனால் அதிமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவுக்கு மாற்று திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது. எல்லா வகையிலும் எல்லா விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு. அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் அதிமுக 22% அது சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார். இப்போ அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்க அப்போ வந்து மோடியை காட்டி பேசுனீங்க. இப்போ மோடிக்கான தேர்தல் இல்லை, இது ஸ்டாலின் வேண்டுமா இல்லை எடப்பாடி வேண்டுமா என்பதற்கான மக்கள் தீர்மானிப்பாங்க. கண்டிப்பா இந்த மாற்றம் தேவை. ஸ்டாலினால இன்னைக்கு எல்லா வரிகளும் உயர்ந்திருக்கு. சொத்து வரி உயர்ந்திருக்கு, குடிநீர் வரி உயர்ந்திருக்கு, பால் விலை உயர்ந்திருக்கு, எல்லாமே உயர்ந்து போய் மக்கள் வந்து மிகப்பெரிய சுமைக்கு ஆளாகி இருக்காங்க. எந்தெந்த மக்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியுடைய ஆட்சியிலே ஆசிரியர் போராட்டமா போய் நாங்க வந்த உடனே நிறைவேற்றி தருவோம், நாங்க மருத்துவர்கள் போராட்டமா நிறைவேற்றி தருவோம், செவிலியர் போராட்டமா நாங்க ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றி தருவோம், ஜாக்டோ ஜியோ போராட்டமா நாங்க நிறைவேற்றி தருவோம். திமுக மட்டும் இருந்தா பரவாயில்ல, தாவேகா அப்படின்னு ஒரு புது பிளேயர் களத்துல வந்தது. புது பிளேயர் வந்து சார் புது பிளேயர் சிவாஜி கணேசன் புது பிளேயரா வந்தாரு, கமலஹாசன் புது பிளேயரா வந்தாரு. என்ன ஆனாங்க? சிவாஜி கணேசன் உலக மகா நடிகர், அவரால் ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, ஜானகி அம்மையாரோட கூட்டு வச்சாங்க. அதே மாதிரி கமலஹாசன் உலக நாயகன்,
அவர் கோயம்புத்தூர்ல வெற்றி பெற முடியல. ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் 234 தொகுதியில் போட்டிட்டு அவரை மாதிரி ஒரு மனித நேரே கிடையாது. அவர் மட்டும்தான் விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றாரே தவிர அவர் கட்சி வெற்றி பெற முடியல. அதிமுகவோட கூட்டு வச்சுதான் எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சது. அதனால ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்தா அவருக்கு ஒரு வாய்ப்பே தவிர தனித்து நின்றால் அதனுடைய பாஜக கழட்டிட போறாங்களா சார்? அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்றேன். அதிமுக பாஜக விஜய் நல்லா இருக்கு. கண்டிப்பா வரும் சார். ஏன் வராது? ஓபிஎஸ்ல தான் இருக்காங்களே. இந்த டிடிவி எல்லாமே இந்த அன்னைக்கு தான் சார் வரும் சார். எல்லாருமே இந்த அன்னைக்கு அமித்ஷா வந்து போன பிறகு வராங்களா இல்லையா? நான் கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டர் வந்த போது என்ன கூப்பிடல தானே டிடிவி அந்த அணியை விட்டு வெளியே போனாரு. அதே ஓபிஎஸ் அதே தானே வெளியே போனாரு. இப்ப ஏன் அமித்ஷா கூப்பிட்டவொன்னு டெல்லிக்கு போறாரு? நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது. காலம் கணிந்து வருகிறதுன்றீங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க. இதே இதுல சுருக்கமா இறுதி கருத்துக்கள். அதாவது திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு இடம்தான் பெற்றார்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு சகோதரர் முனவர் பாஷா தேமுதிக வரப்போது எங்களுடைய கூட்டணி பலம்னு ஒருவர் இந்த பக்கம் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேமுதிக தொண்டர்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க? எம்பி சீட்டு தரணும்னு ஏமாத்தின மனநிலையில் இருக்காங்க. இப்ப திரும்ப தரேன்னு சொல்லிட்டாங்க சார். நான் சொல்றது பாருங்க, நான் சொல்ல போறது நான் நடந்த விஷயம் சொல்றேன். கொடுக்க போறது நாளைக்கு கிடைக்குமாங்கிறது கூட சந்தேகம் தான். அதை யோசிச்சு கொஞ்சம் நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க பேசும்போது குறுக்க பேசல, அப்புறமா நீங்க பேசுங்க. நான் போன பிறகு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடு. ரெண்டாவது, ஏற்கனவே இருந்த பாமக இன்னைக்கு இல்ல, 2 கட்சியா அது உடைஞ்சிருக்கு. எந்த கட்சி என்டிஏவில் சேருங்கிறது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு புறம் சேஷாதிரி அவர்கள் சொல்ற மாதிரி நாளைக்கு ஓபிஎஸ் தனியா கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியை எடப்பாடி ஏத்துக்குவாராம், தினகரனை ஏத்துக்குவாராம். அப்படி ஒரு சூழல் வந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உடனடியா பிஜேபியை விட்டு போறதுக்கு ஈஸியான ஒரு வழி தேடும். இதுதான் விஷயம், நடக்க போற விஷயம் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது முரண்பாடுகளுடைய மொத்த உருவமா இப்ப இருந்துகிட்டு ஏற்கனவே இந்த கட்சிகள் பூரா பலகீனமான ஒரு சூழல். இப்ப கமலஹாசனை பத்தி பேசுறாரு. இப்ப கமலஹாசன் எம்பியா இருக்காரு. அவருக்கு கிடைச்ச ஓட்டும் ஏற்கனவே இருந்த இந்தியா கூட்டணிக்கு கூடுதலா கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி வலிமை பெற்றிருக்கு. எதிராக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி 2 பிளவுபட்டிருக்கு. விஜயுடைய வாக்குகள் அதிமுக வாக்குகள் தான் எடுக்க போறாரு. இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் சொன்னா, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக அதிகமான அளவில் 200க்கு மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, வாக்குகள் பிரிவு. அந்த பகல் கிழமை தான் தமாக தொடர்ந்து தோல்வியில பாக்குறோம், பாஜக தோல்வியில பாக்குறோம். நன்றி. நன்றி. நீங்க ஜீரோ சார். நீங்க தமாகான ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. காங்கிரஸ் கேவலமா பேசுறது நீங்க. கேவலமா பேசல, நீங்க பேச வைக்கிறீங்க. நீங்க தமாகாவை கேவலமா பேச வைக்கிறீங்க. உங்க தலைவர் திரு ஸ்ரீராம் சுருக்கமா இறுதி கருத்து. சார், என்ன பொறுத்த வரைக்கும் there is a severe anti-incumbency திமுக இருக்கு. அதனால திமுக கூட்டணியில் கண்டிப்பாக ஒரு சலசலப்பு இல்லை என்று இவர் சொல்லலாம், இதயத்துல்லா சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம், இருந்து கொண்டுதான் இருக்கு. சோ இது கூட்டணி குழப்பங்கள் எல்லாம் ஜனவரி பிப்ரவரி கிட்ட தான் முடிவடையும். அப்போதுதான் நம்ம ஒரு தெளிவான சிந்தனை வர முடியும். கண்டிப்பாக இது 3 கார்னர் கான்டெஸ்ட். விஜய் அவர்கள் தனியாக தான் இருப்பார், அதிமுக கூட்டணியில வரமாட்டார். ஏன்னா அதிமுக கூட்டணி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்காது. அதனால அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் இருப்பார். ஆனால் அவருடைய கூட்டணி ஒன்று, சீமான் ஒரு சிறு ஃப்ராண்ட், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. இது நடுவுல
என்னை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன்லாம் என்டிஏக்குள்ள ஜனவரி கிட்ட வந்துருவாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே, 4 முனை போட்டி. The biggest thing is DMK is in a very big anti incumbency. அதுதான் இவர்களுக்கு அண்ட் விஜயனுடைய ஓட்டு பிளப்பினால் அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா அதிமுக இதனை உபயோகப்படுத்த தவறி கொண்டு வருகிறது. அதையும் நான் சொல்றேன். அதிமுக கூட்டணி அதை இன்னும் ஒழுங்கா உபயோகப்படுத்த ஆரம்பிக்கவில்லை. ஓகே, இறுதி கருத்து சுபேர். இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் கூட அந்த வாக்குகளை கேரி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி வச்சு பார்க்குறப்ப திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக தான் இருக்குது. ஏன்னா ஒருவேளை நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக வேறு சில கட்சிகளோட ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருந்தால் அந்த கூட்டணிகளுக்கான வாய்ப்புகள் இவங்க சொல்கிற மாதிரி அது எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்கும். இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா பாமக 2 இருக்குது, தேமுதிக வரல, ஜான் பாண்டியன் முன்ன வரல, பல கட்சியில் அங்கேயே குழப்பமாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஓட்டுகளை அவங்க அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே வெயிட்டான ஒரு அணி இல்லை அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு சாதகமான விஷயம். ஓகே, இறுதி கருத்து சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் இருக்கின்ற அதிமுக பாஜக தமாக கூட்டணி பலமான கூட்டணியாக இருந்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக வெற்றி வாய்ப்பை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட்டணி கணக்குகள் எப்படி மாறப்போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். வாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.